சில நபர்கள்லாம் பிசாசே வந்து கொண்டு வரும் சில ஊழியர்களுடைய வாழ்க்கையில, ஓகே ஓகே சில ஊழியங்களுக்குள்ள, சில குடும்பங்களுக்குள்ள பிசாசு ஒருவனுடைய அபிஷேகத்தை எடுக்க, ஒருத்தருடைய அழைப்பிலிருந்து விழ பண்ண சில ஆட்களை சாத்தானுடைய ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்களை கொண்டு செய்யப்படுகிற ஊழியங்கள்ல வரங்கள் கிரியை செய்யும், தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, வல்லமெல்லாம் வெளிப்படும், வியாதியஸ்தர்கள் பிசாசுகளை கூட துரத்தலாம். ஆனா அந்த வரங்களை கொண்டு செய்கிற ஊழியங்கள், அந்த ஊழியத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். பல விதங்கள் உண்டு. அதுல இந்த மோகினி அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஆவிகள்லாம் உண்டு. இப்போ நிறைய ஊழியக்காரர்கள், சில அபிஷேகம் பெற்ற அழைப்பு பெற்ற தேவ பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ற, அவர்களை எதிர்க்கிற ஒரு ஆவி எதுனா அந்த மோகினி பிசாசு தான். அது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உடம்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இச்சை உணர்வுகளை, சிந்தையில இச்சை உணர்வுகளை, கண்கள்ல இச்சைய. ஒரு முறை ஒரு பிசாசு துரத்தும் போது இந்த பிசாசு இப்படி சொல்லுது, நாங்க வாரம் வாரம் எல்லா சபைகளுக்குள்ளேயும் நாங்க போறோம். இந்த சபைகளுக்குள்ள போகும்போது எங்களுக்குள்ளேயே டிவிஷன்ஸ் இருக்குது. எடுத்த உடனே நம்ம ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு அடுத்த உடனே ஊழியத்தை செய்யக்கூடாது. அந்த ஒரு பாவத்தை செஞ்சுட்டா, ஒரு வேளை ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா சில நாட்கள், 40 நாட்கள், 21 நாட்கள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஏன்னா சுத்திகரிக்க டைம் எடுக்கும். இந்த பாவம் மாத்திரம் ஸ்பெஷலா சுத்திகரிக்க கொஞ்சம் டைம் எடுக்குது. உடனே எல்லாம் போகாது பிரதர். மீட்டிங்ஸ்லாம் போகும்போது இப்போ நீங்க இப்படி ப்ரேயர் பண்ணிட்டுலாம் அப்படி போறீங்கல்ல, ஒரு ஆனால் அது உணர்ந்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் சில இடத்துல இப்போ பிஸியாக இருப்பீங்க, சில நேரம் ப்ரேயர் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது, அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மீட்டிங் பிஸியாக இருக்கும், அது அப்போல்லாம் என்ன அது ஃபீல் உணர்ந்துருக்கீங்களா? இதுக்கு மேலே ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா போகிறதுக்கும் உண்மையே சொல்ல போனேன், என்னைக்கெல்லாம் ஜெபிக்க முடியாத போய் நிற்கிறோமோ அன்னைக்கு தான் விஷன் ஒன்லி ஃபார் பெரிய ஆட்களை கொண்டு வந்து இவங்களுக்கு கொண்டு வந்து போர்ட்ரேட் பண்ணுறதோ அவங்கள இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கிடையாது. என்ன ஈடன் டிவி பண்ணும்போது நான் ஒரு தெருவுக்கு கூட தெரியாமல் இருந்த ஒரு ஆளை இயேசு ஈடன் டிவி மூலயமா என்னை கொண்டு வந்து இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு உதவியாக இருக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, அதில் பார்க்குற எல்லா சாட்சிகளும், எல்லா தேவனுடைய ஞானங்களும் இது எனக்கும் உங்களுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து ஈடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவன் பண்ண நன்மையை ஷேர் பண்ணி விடுங்க. காட் பிளஸ் யூ. ஸோ போன செக்மெண்ட்டில் ஃபுல்லாக நம்ம சில பிசாசு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பற்றியான விஷயங்களை நம்ம பார்த்தோம், நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் வேறு ஒரு இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து லஸ்ட்டில் போய், பாவத்திலே வந்து பார்த்திங்கன்னா லஸ்ட்டில் போய் விழுகிறது நிறைய பார்க்க முடியுது. ஸோ பிசாசு வந்து நிறைய இது ஒரு டூலாக பயன்படுத்துகிறான். பொதுவாக வந்து ஒரு 3 காரியத்தை சொல்லுவாங்க, இந்த பணம், பெண்ணை அடிமைத்தனம், அப்புறம் வந்து பெருமை, இந்த 3ஐயும் சொல்லுவாங்க. ஸோ இந்த லஸ்ட்ன்றது இன்றைக்கி நிறையா பார்க்க முடியுது. இந்த வேச்சர ஆவிகள், அப்படி வேசித்தனத்தின் ஆவிகள், இதெல்லாம் நிறையா பார்க்க முடியுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இதாக இருக்கு? ஆதி காலங்கள் முதற்கொண்டு, ரைட் ஃப்ரம் த டேஸ் ஆஃப் ஏடம் அண்ட் ஹீவ், மனுஷன் வந்து விழுந்த ஒரு காரியம் வந்து இச்சை. ஸோ உலக தோற்றம் முதல் ஆதாம் ஏவாள் முதற்கொண்டு இம்மட்டும் மனிதர்கள் வந்து விழக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு பாவம் எதுனா லஸ்ட். இந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் வந்து ஏன் ஒரு மனுஷன் ஈஸியாக விழுறானா, நம்ம ஏற்கனவே விழுந்து போன ஒரு சாயலையும் நம்ம உடம்புல சுமந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் கிறிஸ்துவை போல முழுமையாக நம்ம மறுரூபமாகலை. அவருடைய வருகையில் தான் நம்ம மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்போ விழுந்து போன ஆதாமினுடைய ஒரு சாயலும் நமக்குள்ளே வந்து போராடி கொண்டு தான் இருக்குது. அதனால தான் பவுல் கலாத்தியர்ல சொல்கிறாரு, ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் போர் செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது ஒன்றுக்கொன்று போராடி கொண்டிருக்கு. அப்போ நம்ம உள்ளான மனுஷன், தேவனுடைய ஆவியானவர் உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிறார். அப்போ உள்ளான மனுஷன் ஆவி என்ன பண்ணுது? இந்த மாமிசத்தை எதிர்த்து போர் செய்து, மாமிசம் ஆவியை எதிர்த்து போர் செய்து. அப்போ நமக்குள்ள
ஒரு சாயல் தேவனுடைய சாயலும் இருக்குது, ஒரு சாயல் விழுந்து போன ஆதாமின் சாயலும் நமக்குள்ள போராடு. அதனால தான் நம்ம சீக்கிரமாக என்ன பண்ணுறோம், ஒரு காரியத்தில் ஒரு மனுஷன் வந்து இச்சைன்னு வரும்போது சீக்கிரமாக அதில் விழக்கூடிய ஒரு தன்மை அவனுக்குள்ள போராடு. ஸோ பிசாசு என்ன பண்ணுது, அவனுக்குள்ள ஏற்கனவே விழுந்து போன ஒரு தன்மை போராடுகிறதுனால, கிரியை செய்கிறதுனால அதை பயன்படுத்தி அவர்களை திரும்பவும் அந்த பாவத்துக்குள்ள இழுப்பது என்பது பிசாசுக்கு சுலபமான காரியம். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற விஷயத்துல பிசாசு உங்களை விழ தள்ளுவது என்பது கடினம். இப்ப நீங்க சிகரெட்டே பிடிக்காத ஒரு ஆளுனா பிசாசு உங்களுக்கு சிகரெட்டை கொடுத்து அதுல விழ வைப்பது முடியாது. ஆனா நீங்க ஒரு குடிக்கு அடிமையா இருந்தீங்க, ஒரு குடியை விட்டு வெளியே வந்து நீங்க வாழுறீங்கன்னா இப்போ பிசாசு உங்களை திரும்ப அந்த குடி பழக்கத்துக்குள்ள கொண்டு போய் விழ பண்ணுவது என்பது அவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியான காரியம். ஓகே ஓகே. அப்போ இந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் இது ஏன் யாரு கூட இது போராடுது, யாரு கூட போராடுனா ஹெவிலி அனாயிண்டட் பீப்புள். ஓகே ஓகே. யார் மேல ஒரு ஹெவி அனாயிண்டிங் இருக்குது, யார் மேல தரிசனம் இருக்குது, யாரு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர், யார் மேல அழைப்பு இருக்குது, யாரை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார், அவர்களுக்கு விரோதமாய் இந்த இச்சையின் ஆவிகள் பயங்கரமா செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். ரைட் ஃப்ரம் தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நம்ம அதை பார்க்கும் போது தாவீது எடுத்துக்கங்க, ஹெவிலி அனாயிண்டட், உன் மேல இருந்த ஒரு அபிஷேகம், எல்லா இதுலயும் அவன் தோற்றதே கிடையாது, எல்லா யுத்தத்திலையும் ஒரு மகா வெற்றி. பெரிய கோலியாத்தையே தாவீது என்ன பண்ணிட்டாரு, கல்லை எடுத்து சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அடித்து அவ்வளோ ஜெயம் எடுத்த ஒரு மனிதன் இப்ப யாருக்கிட்ட அவர் விழுறாரு, பர்சேபால் கிட்ட சுலபமா விழுறாரு. அப்போ கோலியாத்து ஸ்ட்ராங்கரா, பர்சேபால் ஸ்ட்ராங்கரா? இச்சையின் சுபாவம் ஒருத்தருக்குள்ள வரும்போது என்ன ஆகுது, ஒரு கொலையை கூட செய்கிற அளவு கொலை செய்த அந்த இச்சையை நிறைவேற்றி அந்த இச்சையின் காரியங்களை மூடி அதை மறைக்கக்கூடிய அளவு அதனுடைய தன்மை வந்து அவ்வளவு பயங்கரமா போச்சு. அவ்வளவுதான், சாட்சியே அங்க வந்து கெட்டு போச்சு. தாவீதுடைய வாழ்க்கையில செய்த 2 பெரிய தவறுகள்னு சொல்லி பைபிள் அதுதான் சொல்லுது. ஒண்ணு பர்சேபால் விஷயம் உரியாவை கொண்டது, 2வது கணக்கெடுப்பு செய்தது, தேவனுடைய அனுமதி இல்லாம ஆண்டவருடைய வழிநடத்துதல் இல்லாம கணக்கெடுத்தது, லக்கம் பார்த்தது. ஓகே ஓகே. 2 மிஸ்டேக் தான் தாவீது செய்ததாவே பைபிள். அதே போல சிம்சோன் பாருங்க, ஹெவிலி அனாயிண்டட், ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங் வந்து சிம்சோன் மேல இருந்தது. சிம்சோனை மாதிரி ஒரு பலசாலி பைபிள்ல எங்குமே கிடையாது. அதனால்தான் ஜனங்க அவங்ககிட்ட வந்து உனக்கு உண்டாய் இருக்கிற இந்த மகாபலன், இந்த மகாபலன் உனக்கு எதனால் உண்டாய் இருக்கிறது. அப்ப அந்த பலன் எங்க அடங்கி இருந்ததுன்னா அவனுடைய தரிசனத்துல, அழைப்புல அடங்கிறது. ஆனா இந்த பலனை எடுக்க பிசாசு யாரை கொண்டு வந்தான், ஒரு தெளிலாள், ஒரு பெண்ணை கொண்டு வரான். ஸோ சில நபர்கள்லாம் பிசாசே வந்து கொண்டு வரும் சில ஊழியர்களுடைய வாழ்க்கையில, ஓகே ஓகே, சில ஊழியங்களுக்குள்ள, சில குடும்பங்களுக்குள்ள பிசாசு ஒருவனுடைய அபிஷேகத்தை எடுக்க, ஒருத்தருடைய அழைப்பிலிருந்து விழ பண்ண சில ஆட்களை சாத்தானுடைய ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க பார்ப்பதற்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரிவாங்க, நம்முடைய நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனா நம்மை விழ பண்ணுகிற சாத்தானுடைய தூதர்கள் அவர்கள். ஸோ சிம்சோனுக்கு தெரியாது, ஆனா அவன் நட்பா இருந்தான் தான் பைபிள் சொல்லுது. கண்டிப்பா. ஆனா அவனுக்கு தெரியாத அவனுடைய ரகசியத்தை அறிந்து அவனுடைய பலனை திருடக்கூடிய ஒரு சக்தி இவன் சொல்லி, பெலிஸ்தருடைய இவன் ஒரு கையாளி, ஒரு சக்தின்னு சொல்லி சிம்சோனுக்கு தெரியாது. அவன் ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சு பழகணும். ஆனா இவனுடைய ரகசியத்தை கண்டுபிடிச்சு அவனுடைய தலைமயிரை சிரைத்து, தலைமயிரை சிரைக்கும் போதே பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அப்போ ஒரு இச்சை, சில ஃப்ரெண்ட்ஷிப், சில ஆப்போசிட் செக்ஸோட கூட நம்ம பழகுகிற காரியங்கள் எல்லாமே வந்து அபிஷேகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய வேட்டு. ஓகே ஓகே ஓகே. அபிஷேகத்தை சிதறடிக்க தான், ஒரு ஊழியக்காரனுடைய அழைப்பை சிதறடிக்க தான் பிசாசு என்ன பண்ணுது, சில ஏஜென்ட்ஸை அவங்களுக்குள்ள அந்த ஆவிகள் இறங்கி அவங்கள தந்திரமா நம்மோடு கூட கொண்டு வந்து கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களை பார்க்குறோம், எவ்வளோ பேர் நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள், நல்ல பாடல்கள் எழுதக்கூடிய அபிஷேகம் நிறைந்தவர்கள், நல்ல பிரசங்கிக்கிற அபிஷேகம் நிறைந்தவர்கள். ஆனால் எல்லாமே வீக் ஆகிற ஒரு பாயிண்ட் எதுனா இந்த இச்சைன்ற ஒரு காரியம். பட் ஆனால் நீங்கள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் பார்க்கும்போது. பிசாஸ் இந்த மாதிரியான பிடியில் வச்சுருக்கிற ஆட்கள்
நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல, அதில் விடுதலை ஆகணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நிறைய சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அதனுடைய இது இருக்காங்களா அவங்கள்ட்ட இந்த மாதிரி நிறைய ஊழியக்காரர்களே வருவாங்க. நிறைய ஊழியக்காரர்களே வருவாங்க, சில விசுவாசிகள் வருவாங்க. சரி சரி. அவங்க எல்லாம் ஓப்பனாக சில பேர் வந்து காதில் வந்து ரகசியமாக சொல்லுவாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு பாவத்தில் நான் இருக்கிறேன், கட்டில் இருக்கிறேன், இச்சையில் இருக்கிறேன், இது என்னால் விட்டு மேற்கொள்ள முடியலை, வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி சில பேர் ஒவ்வொன்று அழுவாங்க. இந்த மாதிரி அந்த கட்டில் அந்த பாவத்தின் வல்லமையில் கட்டப்பட்டு சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பிசாசு அந்த குடும்பத்தை அழிப்பதற்கான ஒரு பயங்கரமான தந்திர செயல். அதில் விழுந்து வெளியே வந்து மனம் திரும்பி ஊழியம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதிலேயே விழுந்து தன்னை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும் போல அப்படியே அதே சேற்றிலேயே வாழ்ந்து ஊழியம் செய்கிற ஆட்களும் இருக்கதான் செய்கிறாங்க. பட் தேவனுடைய மகிமை போயிடும். அப்படிப்பட்ட ஆட்கள் ஊழியம்லாம் செய்யலாம், கூட்டம்லாம் வரா மாதிரி தான் இருக்கும். ஆனா காட்ஸ் பிரசன்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஊழியத்தை ரெண்டு விதமா செய்ய முடியும். ஒன்று கர்த்தருடைய பிரசன்ஸோட செய்ய முடியும், இரண்டாவது வரங்களோடு செய்யக்கூடிய ஒரு ஊழியம். காட்ஸ் பிரசன்ஸோடு செய்கிற ஊழியத்துல தான் மகிமையை பார்க்க முடியும். அந்த இடத்துல தான் கர்த்தர் இருப்பார். வரங்களை கொண்டு செய்யப்படுகிற ஊழியங்கள்ல வரங்கள் கிரியை செய்யும், தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, வல்லமெல்லாம் வெளிப்படும், வியாதியஸ்தர்கள் பிசாசுகளை கூட துரத்தலாம். ஆனா அந்த வரங்களை கொண்டு செய்கிற ஊழியங்கள், அந்த ஊழியத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வருகையில ஆண்டவரே உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசை துரத்தணும், வியாதிகளை குணமாக்கணும், என்ன நீங்க விட்டுட்டீங்களேன்னு சொல்லும் போது ஆண்டவர் உங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். அப்போ தேவனுடைய பிரசன்ஸ் இருக்கணும் நம்ம மேல. அப்ப தேவனுடைய பிரசன்ஸை எடுக்க போராடுகிற ஒரு வல்லமை தான் இச்சை. வேசியோடு இசைந்து இருக்கிறவன் அவளோடு கூட ஒரே மாமிசமா இருக்கிறான். இந்த 1 கொரிந்தியர் 6:9 சொல்லுது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா, வஞ்சிக்கப்படாதிருங்கள், இது ஒரு வஞ்சனை. வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு கூட ஒரே மாமிசமா இருக்கிறான், ஆவியானவரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒன்றாய் இருக்கிறான். அப்போ ஒரு முறை இந்த வேசித்தனம் விபச்சாரத்தனத்துக்குள்ள போயிட்டா அந்த வல்லமை நம்ம உடம்புல கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை ஒவ்வொன்றா நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இப்போ பான் வீடியோ பார்க்குறது இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து ஓகேங்க இது ரைட்டு ஒரு பக்கம் தப்பு இப்படிங்கிற ஆர்குமெண்ட் போயிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு இச்சைன்றது ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது எடுத்த உடனே அவன் வந்து விபச்சாரமோ வேசித்தனமோ செய்வது கிடையாது. முதல்ல அந்த சிந்தை அவனுக்குள்ள போராட ஆரம்பிக்கும். அந்த சிந்தை போராட ஆரம்பிக்கும் போதே அந்த தேவ மனுஷனோ விசுவாசியோ அதை ஜெயம் எடுக்க கற்றுக்கொள்ளணும். அந்த சிந்தை போராட ஆரம்பிச்சிடுச்சுனாலே உடனே நீங்க தாமதிக்காம ஃபாஸ்டிங்ல உட்காரணும். வசனத்தை எடுத்து வாசிக்கணும். உங்க ஸ்பிரிச்சுவல் மென்டார் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் இதை ஓப்பனா பேசணும். ஐயா இந்த மாதிரி எனக்குள்ள போராடுது, ஒரே போராட்டமா இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லும் போது நீங்க அப்படி சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு விடுதலை கிடைச்சிடும். அதை நீங்க ரிலீஸ் பண்ணிடணும். உங்களுடைய மென்டார்கிட்ட, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார்கிட்ட, உங்க விஷயங்களை வெளியே சொல்லாத ஒரு நபர்கிட்ட நீங்க என்ன பண்ணணும், அந்த காரியங்களை ஷேர் பண்ணும் போதே அவங்க கொடுக்குற ஆலோசனை ஜபங்கள்லாம் அப்பவே ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும். அப்படி உங்களுக்குள்ளேயே வச்சு நீங்க அந்த மனசுல உங்க சிந்தையில போராட 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 அது நீங்க ஜெயம் எடுக்க தவறும் போது, ஜெபிச்சு வேதம் வாசிச்சு ஃபாஸ்டிங் இருந்து அது ஜெயம் எடுக்க தவறும் போது இப்ப இதை என்ன செய்யும், உங்க சிந்தையிலிருந்து உங்க உடம்புக்குள்ள இறங்கும். உங்க உடம்புகளுக்குள்ள இறங்கி உங்க உடம்புகளுக்குள்ள அந்த உணர்வுகள் அதை வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கும். அப்போ உங்க உடம்பெல்லாம் அந்த இச்சையின் கட்டுப்பாட்டுல வரும்போது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்குது உடம்புல. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, நீங்க அதையும் ஜெயிக்க தவறும் போது அது அடுத்தது போனோகிராஃபியா மாறுது.
ஓகே ஓகே ஓகே. இப்போ அவனுடைய நினைவுல இருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ம். அப்போ அதை பார்த்து 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 அவன் தினமும் ஏதோ ஒரு வாட்டி பார்த்துட்டு மனம் திரும்பி கத்தருக்குள்ள போயிட்டு வேற. ம். ஏதோ ஒரு பலவீனம் விழுந்துட்டான். அதை ஆண்டவரே ஐயோ நான் இன்னும் தூய்மையாக்கிக்கிறேன், அந்த அந்த கன்றாவியை நான் பார்த்துட்டேன், அந்த அசுத்தத்தை பார்த்துட்டேன், நான் அதை விட்டு வெளியே வந்துடுறேன்னு சொல்லி உடனே போய் பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஓடி போயிடணும். சில பேர் அதிலே வாழ ஆரம்பிச்சு அதிலே தினமும் அதில் சகஜமாய் பழக்கமாயி அப்படி பழகி 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 இப்போ பிசாசு என்ன பண்ணுவான், நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை நேரடியாகவே உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிப்பான். ஓகே ஓகே ஓகே. ஒரு ஊழியக்காரனை விழ வைக்க பிசாசு என்ன பண்ணோம், இச்சையின் ஆவிகளாக பிசாசிலே பல விதங்கள் உண்டு. அதுல இந்த மோகினி அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஆவிகள்லாம் உண்டு. இப்போ நிறைய ஊழியக்காரர்கள் சில அபிஷேகம் பெற்ற அழைப்பு பெற்ற தேவ பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ற அவர்களை எதிர்க்கிற ஒரு ஆவி எதுனா அந்த மோகினி பிசாசு தான். அது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உடம்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இச்சை உணர்வுகளை, சிந்தையில இச்சை உணர்வுகளை, கண்கள்ல இச்சையை. ஒரு முறை ஒரு பிசாசு துரத்தும் போது இந்த பிசாசு இப்படி சொல்லுது, நாங்க வாரம் வாரம் எல்லா சபைகளுக்குள்ளேயும் நாங்க போறோம். இந்த சபைகளுக்குள்ள போகும்போது எங்களுக்குள்ளேயே டிவிஷன்ஸ் இருக்குது. தூக்கத்தின் ஆவியா நாங்க கிரியை செய்வோம். சரி சரி சரி. அப்படி ஒரு டிவிஷன். இன்னொரு டிவிஷன் இச்சையின் ஆவியா நாங்க இறங்குவோம். ஓகே ஓகே. யார் மேல இறங்குவோம்னா, இந்த சத்தியம் இல்லாத உலகத்தனமா வாழணும்னு சில பேர் உள்ள வருவாங்க ஆலயத்துக்குள். சரி. சில வாலிப பிள்ளைங்க, சில ஆண்கள், பெண்கள் ரொம்ப உலகத்தனமா இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் போதே அந்த மேக்கப் எல்லாம் அன்காட்லியா இருக்கும். ஓ ஓகே ஓகே. அப்ப என்ன பண்ணுமா, அவங்கள சூஸ் பண்றது, அவங்கள சூஸ் பண்ணி அவங்க மேல போய் இறங்கி. ஓகே. அந்த ஆவிகள் சொல்லுது, அவங்கள பிடிக்கும் போது நாங்க எங்க போய் முதல்ல இறங்குவோம்னா அவங்களுடைய கண்கள், அவங்க கண்களுக்குள்ள போய் நாங்க இறங்கிடுவோம். கண்களுக்குள்ள இறங்கின பிறகு அந்த கூட்டத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறவங்க, எந்த வாலிபனை பிடிக்கலாம் இல்ல ஊழியரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கும் போது அந்த கண் அப்படியே அசையாத அந்த கண் அப்படியே ஐ டு ஐ பார்க்கமா சொல்லுது. ஐ டு ஐ பார்க்கும் போது ஒரு தேவ பிள்ளை அப்படி பிசாசு பிடிச்ச ஒரு பெண்ணுடைய கண்கள் அப்படி பார்க்கும் போது அந்த ஐ வழியாவே பிசாசு பார்க்கறவங்களுடைய கண்ணுக்குள்ள இறங்கும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த கண்களுக்குள்ள இருந்து அந்த வல்லம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஐ டு ஐ. சரி, கண்ணு நம்ம ஆத்மாவுக்கு ஒரு டோர். சரி. நம்மளுடைய சோலுக்கு 3 டோர் இருக்கு. ஒன்னு கண்ணு, ஒன்னு காது, ஒன்னு நாவு. இது 3மே ஆத்மாவுக்கு போற வாசல். பிசாசு எப்பவுமே இந்த 3 தான் பயன்படுத்தும். நீங்க எதை பாக்குறீங்க, அதனால தான் இயேசு சொல்றாரு, ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தா அந்த பெண்ணோடு கூட உன் இருதயத்துல என்ன செய்யற வச்சாரம். நம்ம கண்ணுல செஞ்ச பாவம் எங்க போகுது, டைரக்டா இருதயத்துல போய். அதே போல செவியில நீங்க கேட்கறது எல்லாமே உங்கள் இருதயத்துல போய் அது தங்கும். அதே போல நீங்க நாவல பேசுறது எல்லாமே உங்க இருதயத்துல பேசலாம். ஸோ இது எல்லாமே ஆத்மாவுக்குள்ள டோர். அப்போ ஒரு கண்ணுல பார்க்கும் போது அப்ப என்ன ஆகும், அந்த பிசாசு ஈஸியா டிராவல் பண்ணி உங்களுக்குள்ள நுழைஞ்சு, அப்ப நீங்க அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க, நீங்களே பார்ப்பீங்க, அந்த பொண்ணு நம்மளை பாக்குதா, அது ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கோம், ஆனா நம்ம 2 வாட்டி பார்த்துருக்கோம், அது நம்மளதான் பாக்குதா இல்ல வேற எங்கேயாவது பாக்குதா. இப்படிதான் அந்த பிசாசுங்க அப்படியே தந்திரமா ஒருத்தருக்கு. நீங்க சொல்ற பார்த்தா டீனேஜ் யூத்துக்கெல்லாம் இது ஒரு பெரிய இது மாதிரி இல்ல, யூத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு 75 வயசு. ஓகே ஓகே ஓகே. அவர் சொல்றாரு, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக ஐயா ஜெபிக்கணும், நீங்க நல்லா தானே இருக்கீங்க. அவர் சொல்றாரு, ஐயா ஒரே இச்சை போராட்டம் 75 வயசு சொல்றாரு, ஒரே இச்சை. அப்போ இந்த பிசாசை பாருங்க, சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் இது ஒருடைய சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணி அவர்களை தேவ பிரசன்னம் அற்றவர்களாய் மாற்ற போராடுகிற ஒரு தீய சக்தி தான். அதனால்தான் இது ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஊழியம் செய்ய போகும்போது 2 பேரா போனோம். நம்ம தனியா போயிட்டு பார்க்குறதோ பேசுறதோ ஜெபிக்கிறதோ இருக்கக்கூடாது. அதே போல ஃபோன்ல ரொம்ப நேரம் ஒருத்தர்கிட்ட ஒரு ஆப்போசிட் செக்ஸ் கூட ரொம்ப நேரம் பேசுறதெல்லாம் ஒரு ஆபத்துல தான் போய் முடியும். கன்ஃபார்மா அது ஆபத்துல தான் போய் முடியும். ஸோ நமக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டார் இருக்கணும். நம்ம காரியம்லாம் அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். நமக்கு இருக்கிற வீக்னஸ் எல்லாம் அவர்களுக்கு தெரியப்படுத்தி கன்ஃபர்ஸ் பண்ணி நம்ம ஜெபத்துக்குள்ள போயிட்டோம்னா இதுல இருந்து நம்ம தப்பித்து
கொள்ள முடியும். பட் இதில் விடுதலை ஆகணும்னா நீங்கள் ஒரு மென்டார்ட்ட வந்து இது அறிக்கைன்னு சொல்கிறீங்க, என்ன இதில் இருக்கே வெளியே வரணும் அப்படிங்கிற. ஆமாம். பட் அவங்களே அதை மிஸ்யூஸ் பண்ணுறது. சி மென்டாருங்கிற கரெக்டான ஆட்களாக இருக்கணும். மென்டார் கரெக்டான ஆளாக இருக்கணும். யூ ஹேவ் டு சூஸ் த ரைட் பர்சன். ஓகே 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 ஓகே. கொடுமான அளவு ஒரு கேர்ளுக்கு ஒரு பெண் மென்டார் இருந்தால் நல்லது. ஓகே ஓகே ஓகே. ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் மென்டார் இருந்தால் நல்லது. அது ஆப்போசிட்டாக இருக்கும் போது இப்போ நிறைய வயதான ஊழியக்காரர்கள் கூட விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால ரொம்ப ஓகே ஓகே. அந்த மாதிரியும் நம்ம பிசாசு எப்படி வேணாலும் வஞ்சிப்பான். இது சில பேர் ரொம்ப இதாக இருக்கிறதும் பார்க்க முடியுது. இப்போ சிலர் பார்க்கும்போது நான் போய் ஒரு லாட்ஜில் போய் ரூமில் தங்குறனா கூட நான் தண்ணி தெளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணி, ஏன்னா இங்கே வேசித்தனத்தின் ஆவி இருக்கும் அந்த இடத்துல ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் இதெல்லாம் செயல்படுமா? அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குமா? கண்டிப்பாக சில ஹோட்டல்ஸ்லாம் போய் வந்து பெரும்பாலும் இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து இச்சையின் ஆவிகள் தான் கிரியை செய்யும். ஓ ஓ ஓ. ஏன்னா நிறைய அசுத்தங்கள் அந்த ஹோட்டல்களை நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே ஓகே. அப்போ ஒரு முறை அந்த ஹோட்டலில் ஒரு ரூமில் ஒரு பெட்டில் ஒரு அசுத்தமான ஒரு காரியம் நடந்திருக்குமானால் அந்த கிரியை அங்கே தான் இருக்கும். ஓ. அந்த வானமண்டல ஆவிகள்லாம் அந்த நேரத்தில் அங்கே இறங்கி இருக்கும். அப்போ அந்த ஒரு டார்க் ப்ரெசன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கு. அப்போ நம்ம எப்பவுமே ஒரு ஹோட்டலில் தங்க போகிறோன்னா முதல்ல அந்த அறைக்குள்ளே போயிட்டு, ஆண்டவரே இதை நான் தங்க போகிறேன், உங்கள் பிரசனம் இதுக்குள்ளே வரட்டும், இதுக்குள்ளே கிரியை செய்து அந்த பழைய வல்லமைகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால வெளியேற்றுகிறேன்னு சொல்லி அப்படி அதட்டி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கு அந்த இடம். பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் அந்த ஊழிய இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய சோதனைகள்லாம் வந்திருக்கும், இதெல்லாம் நீங்கள் எப்படி மெயின்டைன் வெளியே ப்ராடக்ட் ஆகி வெளியே வர்றீங்க? அதில் ஒன்று டீமாக இருக்கணும். ஓ ஓகே ஓகே ஓகே. நான் எங்கே ஊழியம் பண்ணாலும் 3-4 பேர் அப்படி சொல்கிறீங்களா? நான் எங்கே ஊழியம் பண்ணாலும் ஒரு 5 பேர் 4 பேர் இல்லாத போகவே மாட்டேன். ஓ ஓகே ஓகே. ஓ நீங்கள் எல்லா மீட்டிங் போனாலும் அப்படி தான்? போகவே மாட்டேன். அதே போல் என்கிட்ட யாராவது வந்து பேசுகிறாங்கன்னா பக்கத்தில் ஆட்கள் இல்லாத நான் தனியாக பேசவே மாட்டேன். ஓ ஓகே ஓகே ஓகே. அதே போல் என் நம்பரையும் கொடுக்கவும் மாட்டேன். என் நம்பருன்னு கேட்டாலும் நான் சபை நம்பரை தான் கொடுப்பேன். அவங்க என் பர்சனல் நம்பரும் நோட் பண்ணுவாங்க. சரி சரி. ஆனால் என் பர்சனல் நம்பராகவே இருக்காது, அது சபை நம்பராக தான் இருக்கும். ஓகே ஓகே. அப்படி ஒரு வேளை என் பர்சனல் நம்பர் அவங்களுக்கு கிடைச்சாலும் அவங்க கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். ஒன்று அவங்க அப்படியே கால் ஃபார்வர்ட் ஆகி எங்கள் ப்ரேயர் டீமுக்கு போய் அங்கே லேடிஸ் பேசுவாங்க. ஸோ இப்படி நமக்குள்ளேயே நம்ம ஒரு கட்டுப்பாடை உண்டு பண்ணி கொண்டாதான் இதை நம்ம ஜெயிக்க முடியும். நான் ஸ்ட்ராங்கு, என் மேலே அபிஷேகம் இருக்குது, நானே விடுதலை ஊழியக்காரன், நான் எனக்கு எவ்வளோ பைபிள் தெரியும், இதெல்லாம் அங்கே வேலைக்கே ஆகாது. இச்சை நாவி வந்ததுன்னா எப்படியாப்பட்ட ஆளுடைய பேஸ்மெண்ட் தான் ஆடும். அதனால நம்ம வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள்னு பவுல் சொல்லிட்டார், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம பிசாசை எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா வேசித்தனத்துக்கு ஓடு, பாவத்துக்கு ஓடிடு. அப்ப இல்லை நான் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்னோன்னா விழுவதற்கு 99% வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்ம அந்த இடத்த விட்டு அந்த என்வாயர்மெண்ட்டை விட்டு அப்படி ஏதாவது நமக்கு ஒரு டெம்டேஷன் வருதுன்னா உடனே யாரால வருது அந்த நம்பரெல்லாம் பிளாக்ல போட்டு அவங்க கான்டாக்ட் எல்லாம் டெலீட் பண்ணி அப்படி நமக்குள்ளேயே ஒரு நம்மை சுற்றிலும் ஒரு எருசலேமை நம்ம ஏற்படுத்திக்கும். தானியேல் பாபிலோன்ல இருந்தாலும் பாபிலோன் மோசமான இடம், வேசிகளின் தாய் என்று சொல்லி அழைக்கப்படுது வெளிப்படுத்தின விசேஷத்துல. பிசாசுகளின் கூடு, அருவருப்புகள், பிசாசுகளுடைய கூடு அந்த மாதிரி சொல்லப்பட்டாலும் தானியேல் தன்னை சுற்றிலும் ஒரு எருசலேமை எழுப்பி கொண்டார். 3 வேளையும் முழங்கார் படியிட்டு தேவனை ஆராதித்து ஜெபிக்கிற ஒரு 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 ஜப ஜீவியத்தை தானியேல் தனக்காக எழுப்பி கொண்டதுனால தான் அந்த இடத்துல கரைப்படாமல் தன்னை காத்து கொள்ள முடிந்தது. ரோமர் 13:14 துரிச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய சரீரத்தை அந்த இச்சைக்கு நம்ம விட்டு கொடுத்தது போல திரும்ப அதிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்து இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்ளணும். அப்போ சில நாட்கள் ஃபாஸ்டிங்ல உட்காரணும். எடுத்த உடனே நம்ம ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு அடுத்த உடனே ஊழியத்தை செய்யக்கூடாது. அந்த ஒரு பாவத்தை செஞ்சுட்டா, ஒரு வேளை ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா சில நாட்கள் 40 நாட்கள் 21 நாட்கள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஏன்னா சுத்திகரிக்க டைம் எடுக்கும். இந்த பாவம் மாத்திரம் ஸ்பெஷலா சுத்திகரிக்க கொஞ்சம் டைம் எடுக்குது. உடனே எல்லாம் போகாது பிரதர். ஆண்டவர் அப்படியே மன்னிச்சிடுவாரு, கல்வகன் போல மன்னிச்சு உன்னை பரலோகத்தை சேர்த்து பாரலாம் கிடையாது.
அவனுக்கு அந்த சமயத்தில் கிடைக்கப்பட்ட கிருபை. ஓகே ஓகே ஓகே. அதனால நம்ம வந்து பல ஆண்டுகளாக ருசிச்சு ரசிச்சு செய்ததெல்லாம் ஒரே மினிட்ல அடிச்சு விட்டுட்டு போகலாம் முடியாது பரலோகத்துக்கு. சில டைம் எடுக்கும். தாவீது 7 நாட்கள் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தான். அப்பதான் சங்கீதம் 50 எழுதுறாரு, எவ்வளவு நான் பாவத்துல இருந்த ஆண்டவரே எனக்கு திரும்ப அந்த ரட்சணிய சந்தோஷத்தை தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அப்போ சில நாட்களாவது நம்ம என்ன பண்ணணும், அதை உணர்ந்து 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 அழுது 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 மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு திரும்பணும். இப்போ சிம்சோன் பாவத்துல விழுந்த பிறகு அந்த சிறையில மாவரைத்து கொண்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறீங்க? அதை மனம் திரும்பினா ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா எவ்வளோ தவறு செஞ்சேன். அவன் சும்மா உட்காந்து அங்கே மாவரைக்கல, மனம் திரும்பி தேவனோட ஒப்புரவாயி அவனுடைய ஃபைனல் ப்ரேயர்ல தான் அவனுக்கு தேவனுடைய வல்லமை அவன் மேல இறங்கி அந்த பில்டிங்கையே இழுத்து அசைத்து எல்லாரையும் கொண்டு போட்டான். அப்ப இந்த மாதிரி ஒரு பாவத்துல விழுந்த ஒரு மனிதன், தமிழ் டேவிட்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷன் தமிழ்நாட்டில் இருந்தார். தமிழ் டேவிட் அவர் பேர். சரி. நல்ல வல்லமையா ஊழியம் செய்து கொண்டிருந்த தேவ மனிதர் அமெரிக்கா போனார். அந்த இடத்துல ஒரு பெண்ணோடு கூட பாவத்துல ஈடுபட்டு விழுந்து, அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை அந்த காரியம் அப்படியே இங்க எல்லாம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கவே திரும்பி அவருக்கு இங்க வர முடியலை. இங்கேருந்து ஸ்ரீலங்கா, அங்கேருந்து அமெரிக்காலேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு அந்த இடத்துல ஒரு எஸ்டேட், ஒரு டீ எஸ்டேட்டில் ஒரு இடத்துல கதவை பூட்டிக்கிட்டு 40 நாட்கள் ஃபாஸ்டிங் இருந்து அழுது 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 ஜெபம் பண்ணி மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள திரும்பி அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எழும்பினார். ஜிம்மி ஸ்வாகட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். ஜிம்மி ஸ்வாகட், ஓகே, ஆமாம், அமெரிக்கா தேசத்துல பெரிய ஒரு பவர்ஃபுல் எவாஞ்சலிஸ்ட். அந்த பெண்ணுடைய அவரும் அதே மாதிரி தான் பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள் அதுக்கு பிறகு ஒரு 3 years அவர் மினிஸ்ட்ரியே பண்ணல. மனம் திரும்பி அதுக்கு பிறகு ஒரு பப்ளிக் கன்ஃபெஷன் பண்ணார். எல்லாரும் எதிர்க்கவுமே ஐ ஹவ் சின் அகெயின்ஸ்ட் த பீப்புள் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி கதறி அழுது மனம் திரும்பி வெளியே வந்ததுனால திரும்ப அவர் மேல் அந்த அபிஷேகம் கிரியை செய்து அதுக்கு பிறகு அவருடைய ஊழியம் பயங்கரமா நேஷன்ஸா அது ரீச் ஆச்சு. அப்போ ஒரு தேவ பிள்ளை, அதுல விழுந்த ஒரு தேவ பிள்ளை திரும்ப கொஞ்ச நாட்கள், 40 நாட்கள், 3 மாதங்கள் அல்லது 1 வருஷம் டைம் எடுத்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவர் செய்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 தேவனுடைய இரக்கத்தை திரும்ப பெறுகிற வரையிலும், திரும்ப அந்த பழைய அந்த அபிஷேகம், பழைய அந்த தேவ பிரசன்னத்தை பெறுகிற வரையிலும் தேவ சமூகத்துல மன்றாடி அழுது கதறி அதை பெற்றுக்கொண்டு திரும்ப எழும்பி ஊழியம் செய்யும் போது அந்த ஒரு மகிமையை ஊழியத்துல பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா ஊழியம் செய்யலாம், அவங்களுக்குள்ள இருக்கிற தாளந்து, பாட்டு தாளந்து இதெல்லாம் கிரியை செய்யும். ஆனா அந்த இடத்துல காட்ஸ் பிரசன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்காது. ஜனங்க ஆர்ப்பரிப்பாங்க, ஆடுவாங்க, ஓடுவாங்க, வருவாங்க, எல்லாம் அங்க இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர உண்மையாவே அந்த இடத்துல காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீமில் வந்து வர்றது, இப்போ மோகினி பிசாசெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. சில பேர் நீங்கள் ட்ரீம்ஸ் பற்றி நிறைய அனலைஸ் பண்ண தான் உங்களுக்கு கேட்குறேன். சில பேர் ட்ரீம்லேயே எனக்கு வந்து இந்த மாதிரி இச்சையான இதெல்லாம் வருது, இதெல்லாம் எப்படி? இதுவும் பிசாசு கொடுக்குறது? எல்லாமே பிசாசினுடைய கிரியை. இது ஒரு வேவா? இது ஒரு வழி. ஓகே 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 ஓகே. இது ஒரு வழி. நம்ம அதை குறித்து அதை நம்ம சுத்திகரிக்காத படுத்து தூங்கும் போது ஒரு இச்சையான ஒரு எண்ணம் ஒருத்தருக்குள்ள வருது. அப்ப நம்ம அதை சுத்திகரிக்காத, அதை அத்தட்டி அந்த வல்லமையை வெளியே தள்ளாத நம்ம அப்படியே தூங்கும் போது என்ன ஆகும், ஒரு கதவு திறந்தே இருக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த வான மண்டலத்தின் வல்லமை அன்று இரவு நம்முடைய சிந்தைக்குள்ள தூக்கத்துல சொப்பனத்துல கிரியை செய்து அது ஒரு இச்சையின் சொப்பனமாக நமக்குள்ள கொண்டு வந்து அதுக்கு பிறகு அந்த சொப்பனத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த வல்லமை நம்முடைய உடம்புல போராட ஆரம்பிக்கும். அவங்களால சரியா ஜெபிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, அபிஷேகத்துல நிரம்ப முடியாது, நல்லா ஆராதிச்சாலும் உள்ள ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதற்கான எல்லா டோர்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், தூங்குறதுக்கு முன்னாடி இயேசுவின் ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்முடைய சிந்தையை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம நித்திரை செய்யும் போது நமக்கு அது பிசாசு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இதை பற்றி நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ இப்போ அடுத்த காரியத்துக்கு நான் மூவ் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா ப்ரேயர். ஸோ உங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமானது, நிறைய வீடியோஸில் நல்ல வியூஸ் போனது ப்ரேயர் போயிருந்துச்சு. நிறைய பேர் அதை பார்த்துருந்தாங்க. அதில் முக்கியமாக எனக்கு அது வீடியோ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள், நம்ம அப்படியே ஒரு டாபிக் உள்ள போகிறேன். ஏன் வீடியோ இல்லாமல் ஆடியோ மட்டும் அதில் போடுறீங்க? அது ஓகே. ஆக்சுவலாக ப்ரேயர்ஸ் வந்து நான் போடுவதற்கான காரணம் என்னென்னா, நிறைய பேருடைய
வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய போராட்டம் இரவு நேரங்களில் தான் அதிகமாக கிரியை செய்யுது. ஓகே ஓகே. நிறைய பேர் அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, தூங்கலாம்னு நினச்சா தூங்க முடியாது. ஒரு இரவில் ஏதாவது ஒரு சரீரத்தில் வலி வேதனை, பிசாசின் போராட்டம், கால் குத்துறது போல, தலை வலிக்கிறது போல, அல்லது ஏதோ ஒரு பாம்பு உடம்புல ஓடுறது போல, பூரா ஓடுறது போல, அந்த இரவெல்லாம் அவங்களால சில தூங்க முடியாது. இன்டைஜஷன், ஒரே ஏப்பம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொட்டாவி விட்டுக்கிட்டு இருப்பாங்க, அலக்கழிச்சுக்கிட்டே அந்த உடம்ப அப்படி இருக்கிறதுனால, சரி நம்ம வந்து பிரசங்கெல்லாம் பண்ணுறோம் ஓகே, பட் இது ஜனங்களுக்கு ஒரு ஜபம் தேவை. அப்போது நம்ம செய்த அந்த ஜபத்தெல்லாம் என்ன பண்ணலாம், அந்த வீடியோவில் அது தனியாக எடுத்து போடலான்னு சொல்லி அப்படி போட்டுட்டா அந்த ஒரு ஜபம். சரி, அது ஏன் வீடியோவில் அதை போட்டுனா, வீடியோவை பார்க்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அங்கே பிசாசு ஆடுறதை பார்ப்பாங்க, அப்போ இவங்களுக்கு ஜபிக்க முடியாது, அதை தான் பார்க்கணும்னு தோணும். பட் ஆடியோன்னு சொல்லும் போது அவங்க வெறும் ஆடியோவை தான் கேட்க முடியும். அப்போ அந்த மாதிரி போடும்போது அதில் ஒரு பவர் மேனிஃபெஸ்டேஷன், தேவனுடைய வல்லமை அந்த ஜபத்தின் மூலமா அநேக ஜனங்களை என்ன பண்ணுச்சு, தொட ஆரம்பிச்சது. அப்ப சும்மா அதை போட்டு கேட்கும் போதே நிறைய பேருடைய வீடுகள்ல இது வரைக்கும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இல்லாதவங்களாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அப்படியா? அவங்க கணவர்மார் சொல்லுவாங்க, என் மனைவி இது வரைக்கும் நல்லா ஜபிக்கிற மனைவியா தான் பார்த்தேன், ஆனா இந்த பிரேயரை போட்டதுக்கு அப்புறம் தான் பிசாசு ஆட ஆரம்பிச்சுட்டாயா, அதனால தான் நான் கால் பண்றேன், எங்க இருக்குது உங்க சபை அப்படின்னு சொல்லி. அப்படி சில பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே வந்துடும், அப்படியே சர்ப்பம் மாதிரி ஆடுறதும், அல்லது உடையெல்லாம் கிழித்து கொண்டு வெளியே எழுந்து ஓடுறதும். அந்த ஜபம் கேட்க 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 அவங்களால உள்ள இருக்க முடியாது. ஏன்னா ஜபத்துல தேவனுடைய வல்லமை இருக்குது. ஜபம் தான் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும். ஜபம் தான் அந்தகார வல்லமைகளை வீட்டுக்குள்ள இருந்து வெளியே துரத்தும். ஜபம் இருக்கிற இடத்துல பாருங்க, ஒரு வெற்றி இருக்கும், ஒரு ஜெயம் இருக்கும், ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கும். அதனால அந்த வீடியோவை கேட்கும் போது, அந்த ஆடியோ ஜபத்தை கேட்கும் போது அவர்களுக்குள்ள இருக்கிற இந்த பிசாசின் வல்லமெல்லாம் வெளியே வந்து உடனே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். அப்ப அதெல்லாம் நடந்த பிறகு சில பேருக்கு அந்த ஜபத்தை கேட்டு முடிக்கும் போதே ஒரு பெரிய விடுதலை உடம்புல வந்துடு. சில வல்லமைகள் போகிறது இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்றாங்க, இங்க ஜபத்துக்கு விடுதலை கூட்டத்துக்கு கொண்டு வரும்போது அப்ப நம்ம அவங்களுக்காக தலைமையில கைகளை வைத்து ஜெபிக்கும் போது அந்த கட்டில இருந்து விடுதலை ஆயிடும். பட் நீங்க எப்படி தயாராகிறீங்க? இப்போ ஒரு ப்ரேயர் உங்களுடைய லைஃப் கேட்குறேன், ஒரு மீட்டிங்ஸ் போறீங்க, இல்லை ஒரு இடத்து ஒரு சண்டே சர்வீஸ் ஒரு மீட்டிங்ஸ்லாம், அதில் எப்படி நீங்க தயாராகிறீங்க? எனக்கு ஆரம்ப காலத்துல இருந்து, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்தே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ஜபம். ஓகே ஓகே. எனி டைம் வந்து நான் ப்ரேயர்லேயே தான் இருப்பேன். என் கூட இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, தினேஷ் வந்து எனி டைம் வந்து ப்ரேயர்லேயே இருக்கிற ஒரு நபர். என்னுடைய 18 வயசுல இருந்து. ஸோ அப்போ 18 வயசுல வந்து நான் தொடர்ந்து இப்போ ஊழியெல்லாம் ஒன்றும் இல்லாததுனால 6 hours ப்ரே பண்ணேன். காலையில 3 மணிக்கு எழுந்து 6 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். இரவு 10 மணிக்கு முட்டி போட்டா 2-3 மணி வரைக்கும், அந்த மாதிரி சில இரவுகள் ஜெபம் பண்ணுவேன். அப்போ இந்த ஜபத்தினால மாத்திரம்தான் நம்ம ஒரு அசைவை கொண்டு வர முடியும் என்பதை நான் ஆரம்பத்திலே பார்த்துட்டேன். எந்தெந்த கூட்டங்கள்லாம் நான் ஜபம் பண்ணிட்டு, அப்போ அந்த ஆரம்ப நாட்களில் ஜபம் பண்ணிட்டு அதிக மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு போய் மைக்கை எடுத்து ஆராதனை செய்யறனும், ஜபத்தை நடத்துறனும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அசைவை பார்க்க முடியும். தேவனுடைய கரம் அந்த இடத்துல செயல்படுவதை பார்க்க, லிட்ரலா தேவ பிரசன்ஸ் அப்படியே இறங்கும், அப்படியே மழை போல. எல்லாரும் சொல்லுவாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஆராதிக்கும் போது அப்படியே மழை போல ஊத்துது, என்னமோ அப்படியே எங்க மேல அப்படியே பனி போல இறங்குதுன்னு சொல்லுவாங்க. அதை நானே சில நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன். அப்படியே திக்கான ஒரு கிளவுட் நம்ம மேல இறங்கணும், அப்படியே திடீரென்று ஒரு கூலான ஒரு பிரசன்ஸ் அப்படியே அந்த இடத்த மூடிக்க. சில நேரங்கள் அனலா இறங்கி வரும் தேவ மகிமை. இப்படி ஆரம்பத்திலே அதை நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம். அப்ப ஜெபம் பண்ணிட்டு போய் நம்ம ஒரு பிரசங்கத்தை செய்யும் போது, ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆராதனை செய்யும் போது, ஜெபம் பண்ணிட்டு ஒரு பிரேயரை நடத்தும் போது, அந்த இடத்துல தேவனுடைய அளவற்ற வல்லமையும் மகிமையும் வெளிப்படுகிறதுனால பிசாசுக்கு அந்த இடத்துல நிக்க முடியல. அப்ப பிசாசு என்ன பண்ணுது, அந்த பிரசன்ஸ் வரும்போது அதால தாங்க முடியல, கூச்சல் இட்டுக்கிட்டு வெளியே வருது, அலறிக்கிட்டு வெளியே ஓடுது, பொத்துன்னு வந்து முன்பதாக விழுது, இல்ல அந்த கூட்டத்துல இருந்து வெளியே ஓடி போயிடுது. பட் ஆனால் உங்கள் ப்ரேயரில் உங்க மீட்டிங் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள் இப்போ சும்மா பக்கத்தில் போனாலே பயங்கரமாக இந்த பிசாசில் அலறி அடிச்சு வர்றதுலாம். பட் உங்கள் சாட்சியில் நீங்கள் சொன்னீங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டு வேலைக்கு போகும்போதே பக்கத்தில் இது எப்படி ஒரு நான் கேட்குறது, இது எல்லாருக்குமே சாத்தியமானு கேட்குறேன். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் இது ஒரு கிஃப்டாக அது கொடுத்துருக்குறாரா? இது எல்லாருமே ப்ரேயர் பண்ணுற எல்லாருக்குமே இது எல்லாருமே அதை பண்ண முடியும்.
நீங்கள் நல்ல அதிக மணி நேரம் வேத வாசிப்புலையும் ஜபத்துலையும் உபவாசத்துலையும் ஓகே ஒரு கூட்டத்துக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு போகும்போது நீங்கள் ஆண்டவருடைய அந்த மகிமையை உங்கள் சரீரத்தில் சுமந்துக்கிட்டு போவீங்க. அது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். அந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அனலாக இருக்கும். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு கதை 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 கதைன்னு தேவ பிரசன்ஸ் மூடிடும். அப்போ நம்ம உடம்புலயே தெரியும் காட்ஸ் பிரசன்ஸ் உடம்பெல்லாம் மூடி இருக்குது. அப்போ அந்த பிரசன்ஸோடு நம்ம எடுக்கிற ப்ரேயர்ல தான் ஒரு வல்லமை வெளியே வருது. இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொன்னா பேய்ங்கெல்லாம் ஆட ஆரம்பிக்குது, பொத்துன்னு கீழே விழுது. எங்கேயோ நின்றுட்டு இருப்பாங்க, இங்க இருந்து ஒரு அதட்டணுமே அந்த கூட்டத்துல அந்த கரெக்டா அந்த நம்பர் விழுவாங்க. அப்போ காட்ஸ் பிரசன்ஸ் வந்து அளவில்லாம ஜனங்க மேல எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி, 2000 3000 பேரு அதுக்கு மேற்பட்ட ஜனங்க வந்தாலும் அவ்வளவு பெரிய தேவ மகிமை நிரப்பிடும். ஓகே. ஸோ ஆக்சுவலி நீங்கள் அந்த ப்ரேயர் பண்ணிட்டு போகும்போது சில ஊழியர்லாம் பார்க்கும்போது அந்த அந்த அனைட்டிங் தாங்க முடியாது, கீழே அவங்களே விழுகிறது. சரி, அங்கே அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி எனக்கு 2 முறை ஏற்பட்டிருக்குது. நீங்களே அந்த இது தாங்க முடியாது, நானே கீழே விழுந்திருக்கிறேன். நம்மளால நிக்கவே முடியாது. அது எப்படின்னா ஒரு காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நின்றுட்டு இருக்கிறதா நினைப்போம், பட் நம்ம ஒரு காத்துல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். காலை வச்சா உங்களுக்கு தரையில தான் வைக்கிறோமா இல்ல மேகத்துல நடக்கிறோமா ஏர்ல நடக்கிறோமான்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு அனுபவம். அது மாதிரி 2 முறை எனக்கு அந்த மாதிரி வந்து நான் தூக்கி வீசப்பட்டிருக்கிறேன், கீழே விழுந்திருக்கிறேன். பட் அதுக்கு பிறகு எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் வந்தது கிடையாது. ஒரு அனாயிண்டிங் வந்து சில நேரங்கள் மூடும் போது அப்ப யார் யார் மேலெல்லாம் கையை வைக்கணும்னு அவங்க மேல ஆவியானவர் அளவில்லாமல் இறங்கி வந்து நிரப்புவார். எல்லார் மேலையும் யார் மேல கை வச்சாலும் ஆவியானவர் உடனே இறங்குவார். அதெல்லாம் எப்படி பாசிபிள்னா ஒன்லி த்ரூ ப்ரேயர். எப்படி ப்ரேயர் இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? அது ஒரு சீக்ரெட். இப்போ நிறைய பேரெல்லாம் இவ்வளோ நேரம் என்னால் ஒரு 10 நிமிஷம் கூட ப்ரேயர் பண்ண முடியல, இல்லை அதிகபட்சம் 1/2 மணி நேரம். ஸோ ஒரு 3 hours 4-5 ஹவர்ஸ்னால் இது எப்படி உங்களால் ப்ரேயர் பண்ண முடியும்? ப்ரேயர் இஸ் அ ப்ராக்டிஸ். ஓகே ஓகே ஓகே. அது எடுத்த உடனே நம்ம வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காருவது என்பது சாத்தியம் இல்லாத விஷயம். ஓகே ஓகே. அப்போ ப்ரேயர் வந்து இட்ஸ் அ ப்ராக்டிஸ். நீங்க தேவ சமூகத்துல முதல்ல ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, 20 நிமிஷம் உட்காருங்க, 1/2 மணி நேரம் ஆக்குங்க, அதுக்கு பிறகு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், அதுக்கு பிறகு 1/2 நாள், அதுக்கு பிறகு 1 நாள், அதுக்கு பிறகு 3 நாள், அதுக்கு பிறகு 5 நாள், அதுக்கு பிறகு 10 நாள், அதுக்கு பிறகு 21 நாள். நான் இப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். இல்லை, ப்ரேயருங்கிறது இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, என்ன மாதிரி வசனத்தை அப்படி சொல்கிறீங்களா? பைபிள் வாசிக்கிறது எல்லாமே இருக்கணும் அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கணும். அதாவது தேவ சமூகத்துல நீங்க போய் பிரேயர்னு உட்காரும் போது உங்களால வந்து கண்டினியூவா ஜெபிக்க முடியாது. ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க, அதுக்கு பிறகு உடம்புக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படும், ஒரு குட்டி தூக்கம் தூங்குங்க. அதுக்கு பிறகு ஒரு 1/2 hour கழிச்சு திரும்பி எழுந்து பைபிள் எடுங்க. களைப்பா இருந்தா நீங்க தூங்கலாம். அதுக்கு பிறகு பைபிள் எடுங்க, ஒரு 5 அதிகாரம் வாசிங்க. அதிகாரத்தை வாசித்து 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 அதே ஜபமா கன்வெர்ட் பண்ணுகிற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மெத்தட். ஆமா. ஏன்னா இப்போ ஒரு சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா உள்ள போகும்போது, இப்போ டிஜே சங்கிள் மாதிரி ஆட்கள்லாம் சொல்லும் போது நான் ப்ரேயர் பண்ணா ஆண்டவர் வருவாரு, நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி போகும். அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை. இப்போ நீங்களாலும் 1-to-1 உட்காந்து பேசுற மாதிரி அது. ஆமா, நான் ஆக்சுவலா சமீபத்துல கர்நாடகா போயிருந்தேன். சரி சரி. யஷ்வந்த்பூர்னு ஒரு இடத்துல ஒரு 2 நாள் கூட்டம். சரி. அந்த கர்நாடகாலேயே ஒரு சீனியர் பாஸ்டர், சரி சரி, ஆத்தர் பால், 3000 பேருக்கு மேற்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பாஸ்டர். அப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வீட்டில் நான் உட்காந்து ஜெபிக்கும் போது அவர் ஆத்தர் பால் சொல்கிறாரு, டாக்டர் ஆத்தர் பால் அவர்கள் சொல்கிறாங்க, நான் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவோடு பல ஆண்டுகள் ஒன்றாக சேர்ந்து அவர் கூட பிரயாணம் பண்ணியிருக்கிறேன் ஊழியத்தில். அவர் எப்பப்பெல்லாம் கர்நாடகா வராரோ நான் தான் அவர் கூடயே இருப்பேன். கூட இருந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவருக்கு காலெல்லாம் அமைக்கி விட்டு அவருக்கு எல்லா பணிவிடையும் நான் தான் செய்வேன். சரி சரி. அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய காரியம் என்னன்னா அவருடைய ஜப வாழ்க்கை. அங்க அவர் சொல்றாரு, டிஜிஎஸ் ஐயா முட்டி போட்டுட்டாருன்னா அந்த ஜபத்துல இருந்து அவரை வெளியே கொண்டு வர்றது கஷ்டம். ஓகே. அதுக்கு பிறகு அந்த ஜபத்தை விட்டு அவர் வெளியே வரவே முடியாது. முட்டி போட்டுட்டாருன்னா அவரையும் மறந்து எங்கேயாவது போயிடும் அவருடைய ஆவி. தேவனோடு கூட டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு எங்கேயாவது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ஒரு 8 மணி நேரங்கள் ஒரு மனுஷன் ஒரே இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷனை
நான் முதல் முறையா பார்த்தது டிஜிஎஸ் தினகரன் ஐயா. ஓகே. அந்த மாதிரியான ஒரு விசேஷித்த ஜப ஆவி அவர் மேல இருந்தது. அப்போ இது சாதாரணமா வரல அவருக்கு. அனுதினமும் ஜெபித்து 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 தனக்கு இருந்த நேரத்தெல்லாம் ஜபத்துல செலவிடுகிற ஒரு மனுஷன் தான் இப்படி ஒரு ஜப வீரனா மாற முடியும். ஓகே. ஸோ அதுதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ப்ரேயர் பண்ணுறேன், இவ்வளோ நேரத்துக்கு மேலே என்ன பண்ண முடியலங்கும் போது ஒருத்தருக்கான இது இருக்கும்ல. இப்போ கம்யூனிகேஷன், இப்போ நீங்களாலும் மாறி மாறி பேசணும், நம்ம டைம் போல தெரியல போயிட்டே இருக்குது. இப்போ ப்ரேயரில் அந்த மாதிரி உங்களுக்கு நடக்குமா நினைக்கிறேன். இப்போ ஆண்டவரே உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி உங்களுக்கு இருக்குமா? உங்களுக்கு என்ன மாதிரியான உங்கள் ப்ரேயர்ல பல விதத்துல நீங்க ஜெபிக்கலாம். சரி சரி. ஓகே ஓகே. அதாவது ஜெபிக்கவே முடியலன்னு சொல்றவங்க வந்து அது ஒரு பிசாசின் போராட்டம். ஓ அப்படியே? கண்டிப்பா பிசாசின் போராட்டம். ஓ அப்படி சொல்றவங்க ஆண்டவர்கிட்ட சில பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்தாங்க. சரி சரி. எப்படிப்பட்டவங்கன்னா ஊமையான ஆவி, அவங்களால பேசவே முடியாது. செவிடான ஆவி, அவங்களால கேட்கவே முடியாது. குருடான ஆவி, அவங்களால பார்க்கவே முடியாது. இப்போ இது அவங்களுடைய சரீரத்தின் அங்கங்களை இது கட்டி செயல்படுத்த முடியாம வச்சிருந்தது. இப்ப இதே வல்லமை தான் ஜெபிக்க முடியாத ஒரு மனுஷங்கிட்டையும் போராடும். அவங்க நாவை கட்டி வச்சிருக்கோம், அவங்களால ஜெபிக்க முடியாது. அவங்க செவியை கட்டி வச்சிருக்கோம், அவங்களால கர்த்தருடைய குரலை கேட்க முடியாது. அவங்க கண்களை கட்டி வச்சிருக்கோம், தரிசனங்களை பார்க்க முடியாது. அப்ப இது ஆவியை கட்டி சிறைப்படுத்தி போராடுகிற ஒரு வல்லமை தான் இன்றைக்கு அநேகருக்குள்ள போராடுகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ முதல்ல இந்த கட்டை நீங்க உடைக்கணும். இந்த வல்லமையை நீங்க வந்து முறியடிச்சு வெளியே வந்தாதான் நீங்க ஜெபிக்க முடியும். என்னுடைய கூட்டங்களை எடுத்த உடனே நான் மெசேஜ் கொடுத்ததுக்கு முன்னாடி பாத்தீங்க, என்னுடைய ஸ்டைல் ஆஃப் மினிஸ்ட்ரியை வந்து முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ப்ரேயருக்குள்ள தான் நடத்துவேன். 1 மணி நேரம் ப்ரேயருக்குள்ள தான் போகும். ஓகே ஓகே ஓகே. செய்தி கொடுத்ததுக்கு முன்னாடி நான் 1 மணி நேரம் ஜனங்கள் அபிஷேகத்துக்குள்ள நடத்தும். அந்த அபிஷேகத்துக்குள்ள நடத்தும் போதே ஜெபிக்க முடியாம இருந்த அந்த கட்டெல்லாம் அவங்க நாவல இருந்து, செவியில இருந்து, கண்கள்ல இருந்து உடைச்சு. அதனாலதான் சில பேர் தரிசனம் பார்க்க தரிசனம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. சிலர் கர்த்தருடைய குரலை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சிலரால அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. நாவின் கட்டெல்லாம் அருந்து பயங்கரமா சத்தம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜெபிக்க முடியலன்னு சொல்றவங்களுக்கு அந்த இருக்கிற போராட்டமே இந்த மாதிரியான பிசாசினுடைய வல்லமை போராட்டம். அடுத்தது இப்ப நம்ம டீப் பிரேயருக்குள்ள போனோம்னா அதுக்கு உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தேவை, சுத்திகரிப்பு தேவை. ஓ ஓ அப்படியா? ஆமா. ஓகே ஓகே. சுத்திகரிப்பு இல்லாம நீங்க வந்து பிரசன்ஸ்குள்ள போக முடியாது. ஸோ எப்பவுமே ஒரு ஜபத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆராய்ந்து அறிந்து சுத்திகரிச்சு அதுக்கு பிறகு தேவ பிரசன்ஸ்குள்ள போகும்போது ஆவியானவர் அந்த இடத்துல நம்மை ஆட்கொள்ளுவார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஜெபிக்க முடியலையா, பைபிள் எடுத்து வாசிங்க. பைபிளை வாசிக்கும் போது பைபிள் என்ன சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது வசனத்தை தியானிக்கையில் என் இருதயம் அனல் கொண்டது, அதனால் என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப ஜெபிக்க முடியலன்னா அந்த தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வழி வந்து வசனம். அப்ப இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க தியானிக்க, வசனத்தை பேச பேச இருதயமானது அனல் கொண்டு அதுக்கு பிறகு ஒரு விண்ணப்பத்தின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நம்மளால நிறைய ஜெபிக்க முடியும். எல்லாருக்கும் அந்த போராட்டம் வரும். எல்லா ஊழியக்காரங்களும் எனி டைம் ஜெபிச்சுட்டே இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணோம், ஜெபிக்க முடியாத ஒரு போராட்டம் இருக்குது, ஒரே மந்தமா இருக்குது, சோர்வா இருக்குது, உடனே பைபிள் எடுத்து வசனங்கள் அப்படியே மடன்னு வாசிச்சுட்டே இருக்கும். இந்த வசனங்களை ஒரு 20 அதிகாரம் தொடும் போதே நமக்குள்ள ஒரு ஃபயர் பற்றி பிடிச்சிடும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அக்கினியா இருக்கிறது. எலும்புகளுக்குள் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் பற்றி எரிந்ததுன்னு பைபிள் சொல்லுது. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ அந்த வார்த்தை ஒரு அக்கினியா தேவனுடைய நாவிலிருந்து புறப்படுகிறதுனால, பட்டயமா புறப்படுகிறதுனால நமக்கு விரோதமாய் ஜபத்தை தடை செய்கிற வல்லமையெல்லாம் நிர்மூலமாக்கி நமக்குள்ள ஒரு ஃபயரை அது கிண்டில் பண்ணி விட்டுடுது. ஸோ நீங்கள் இப்போது நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ்லாம் போகும்போது, இப்போ நீங்கள் இப்படி ப்ரேயர் பண்ணிட்டுலாம் அப்படி போகிறீங்களே ஒரு, ஆனால் அது உணர்ந்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் சில இடத்துல இப்போ பிஸியாக இருப்பீங்க, சில நேரம் ப்ரேயர் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது, அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மீட்டிங் பிஸியாக இருக்கும், அது அப்போல்லாம் என்ன அது ஃபீல் உணர்ந்துருக்கீங்களா? அதுக்கு இதுக்கு மேலே
ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா போகிறதுக்கும் உண்மையை சொல்ல போனேன், என்னைக்கெல்லாம் ஜெபிக்க முடியாத போய் நிக்கிறோமோ அன்னைக்கு தான் மகாபலன் செயல்படும் அந்த கூட்டத்துல. அப்படி அன்னைக்குதான் நிறைய பிசாசுகள் ஆடிக்கிட்டு வெளியே வரும். இது ஏன்னா நம்ம ஜெபிச்சுட்டு போகும்போது நமக்குள்ள ஒரு உணர்வு என்ன தெரியுமா சொல்லும், சரி சரி நீ நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிற, நீ ஆயத்தமா போற, நீ ப்ரிப்பரேஷனா போற, ஓகே ஓகே அப்படி ஒரு தற்பெருமை நமக்குள்ள ஒரு இடத்துல போராடிக்கிட்டே இருக்கு. சரி சரி சரி. ஆனா என்னைக்கெல்லாம் சில நேரங்கள் பேக் டு பேக் மீட்டிங்ஸ், அப்படியே ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிச்சுட்டு களைப்பா தூங்கிட்டு, ஐயோ செகண்ட் மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது, ஆண்டவரே சோத்திரம், ரபா லாபா கதா ரபா லாபா அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த மீட்டிங்கு போவோம் பாருங்க, அன்னைக்கு தான் அப்போ போகும்போதே சொல்லிடுவோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இன்னைக்கு நடத்துற மீட்டிங் என் பலத்துல இல்ல, அது உங்க பலன் தான் அப்படின்னு சொன்னதுனால இப்ப கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பலன் அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும், பிசாசுகள் எழுந்து ஓட ஆரம்பிக்கும், பலத்த அபிஷேகம் வரும், கண்ட்ரோலே இல்லாத ஜனங்க ஜபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி சில நேரங்கள் நம்ம ஜெபிக்க முடியாத சில சூழ்நிலைகள், அதாவது டைம் இருந்து ஜெபிக்காத சோம்பேறிகளை குறித்து நான் பேசல, டைம் இல்லை ஜெபிக்க முடியாத சூழ்நிலை, ஜெபிக்கிற சூழ்நிலையும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து செல்லும் போது தேவனுடைய கரம் அந்த இடத்துல செயல்படுவதை பார்க்க முடியும். ஓகே ஓகே. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி இதில் அந்நிய பாஷை அதையும் ஒன்று சொல்கிறாங்க, அந்நிய பாஷை பேசிட்டு போனால் மீட்டிங்கில் அந்த மாதிரியான மிராக்கில் நீங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய ஹவர்ஸ் அந்நிய பாஷையில் பேசுவீங்க. நமக்கு பேஸே வந்து டங்ஸ் தான். ஓ அப்படியா? நம்மளுடைய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியுடைய பேஸே வந்து டங்ஸ். எந்த அளவுக்கு நம்ம நிறைய டங்ஸ்ல ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நிறைய பிசாசுகளை. ஸோ டங்ஸ் வந்து அது என்ன சொல்றது, தேவனுடைய அளவில்லாத பிரச்சனத்தை கொண்டு வரக்கூடியது தான் டங்ஸ். எல்லா வரங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் வரம் தான் டங்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் அதை சரியா பயன்படுத்துவது கிடையாது. அதனால தான் ஊழியங்கள்ல வல்லமையை பார்க்க முடியல. நிறைய பேர் டங்ஸ் பேச ரொம்ப தயங்கி, டங்ஸ் பேசினா ஜனங்க என்ன சொல்லுவாங்க, டங்ஸ் பேசினா நம்மள போட்டு ட்ரால் பண்ணுவாங்க, இதெல்லாம் யோசித்து 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 டங்ஸ் பேசாத அப்படி ஜனங்களையும் அப்படியே மந்தமா வழி நடத்துகிறதுனால தான் இன்றைக்கு ஆலயங்களுக்குள்ள ஆராதனைக்குள்ள மகிமையை பார்க்க முடியல. ஆலயம்னா ஆராதனைனா அந்நிய பாஷையில பேசி நம்ம நல்லா ஜெபிக்க. இந்த டிபிஎம் சபைகள்லாம் பாருங்க, அங்க மெயினா செயல்படுகிற ஒரு பெரிய கிஃப்டே வந்து டங்ஸ் தான். நான் ஆரம்பத்துல டிபிஎம் சபைக்கு ரொம்ப நான் விரும்பி போவேன். சரி. அப்ப அந்த இடத்துல போய் உட்கார்ந்தா அவங்க பேசுற அந்த அந்நிய பாஷையை அப்படியே கேட்க, அப்ப எனக்கு வரங்கள், அப்பெல்லாம் அந்நிய பாஷைலாம் நான் பெறலை, ஆனா அங்க பேசுகிற அந்த பாஷையை கேட்கும் போது என்னமோ பரலோகத்திலே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ சபைகள் அதை முக்கியப்படுத்தும், ஊழியக்காரர்கள் அதை முக்கியப்படுத்தும். ஊழியம் செய்கிறவர்கள் டங்ஸ்ல ஒரு 3 மணி நேரமாவது ஒரு ஆராதனை எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு தேவ செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஒரு ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரமாவது அல்லது குறைந்தது 1 மணி நேரமாவது டங்ஸ் பேசிட்டு வந்து அங்க நிற்கும் போது தான் நமக்கே தெரியாத வெளிப்பாடுகள் புறப்பட்டு வரும். டங்ஸ் பேசும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, அந்த வெளிப்பாடுகளை நமக்குள்ள வந்து டெபாசிட் பண்ணிடுவார். அந்த இடத்துல போய் நிற்கும் போது என்ன நடக்கும்னா, நமக்குள்ள கத்தர் போட்ட வெளிப்பாடெல்லாம் இப்ப நமக்கே தெரியாத புதிய டீச்சிங் அதெல்லாம் வெளியே வரும். ஓகே 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 ஓகே. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், நமக்கு இதை குறித்து யோசிச்சதே இல்லை, எப்படி இன்றைக்கு இது நமக்குள்ள இருந்து வெளியே வருதுன்ற மாதிரி நமக்கு அது ஆச்சரியமா இருக்கும். அது மாதிரி நீங்கள் மீட்டிங்ஸ்லாம் உள்ளே போகும்போது இப்போ ப்ரேயர் பண்ணி இவ்வளோ அந்நிய பாஷெல்லாம் பேசி உள்ளே போகிறீங்க, நீங்கள் பேச ஆரம்பித்த உடனே நிறைய பிசாசுகள் இதாகிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். ஒரு சிலருக்கும் இப்போ உங்களுக்கே அந்த மாதிரி அவ்வளோ இது இருக்குது, சரி அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுவீங்களா, அதுக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரைனிங் வர எடுப்பு? ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இது மேஜிக்கோ அதெல்லாம் ஒன்றும் ஏதோ சூத்திரமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி சரி சரி. நம்ம அங்கே போய் கத்தரை சார்ந்து நிற்கிறோம். ஆண்டவரே எவ்வளோ ஜனங்க வந்து வேதனையில வரப்போறாங்க, சரி சரி, வியாதியில வரப்போறாங்க, ஓகே ஓகே, அவங்க என்ன பார்க்க வரல, உங்களை பார்க்க வராங்க. அந்த ஜனங்களை நீங்க வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி அனுப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்துல அதுக்காக நம்ம காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துல தேவன் இறங்கி வந்து அற்புதம் செய்யறார். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற கிஃப்ட்ஸை வச்சு நான் ஒன்றும் பண்றது கிடையாது. முழுக்க முழுக்க கர்த்தருடைய மனதுருக்கம் தான் அந்த கூட்டங்களை செயல்பட்டு ஜனங்களை விடுதலை ஆக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பிசாசுல நீங்கள் மீட்டிங்ஸ்லாம் போய் இது பண்ணும்போது சில பேர் கத்திக்கீரை உருளி இதெல்லாம் பண்ணுறாங்க,
அது வெளியே போகிற மாதிரி. ஆனால் சில அதே ரெகுலராக சில பேர் ரெகுலராகவே மீட்டிங்ஸில் வந்து அப்படியே இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அவங்க எங்கேயும் விடுதலை அதெல்லாம் என்ன ஆக்சுவலாக ஏன் அப்படி நடந்து கூட ஏன் அவங்க பிசாசு வெளியே போகிறது இல்லையா? அது ஆக்சுவலி சில ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்கும் பிரதர். அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் வந்து சீக்கிரமாக அவங்கள விட்டு அது விலகாது. ஒன்று, அது உடைக்க முடியாத அளவு இருக்கிற பயங்கரமான ஒரு பிசாசின் கட்டு. இரண்டாவது, அது ஏன் உடைக்க முடியலன்னா அந்த பிசாசின் போராட்டம் இருக்கிற நபருக்குள்ள இருக்கிற லேக் ஆஃப் கமிட்மெண்ட். லேக் ஆஃப் கமிட்மெண்ட். அவங்களுக்குள்ள போதுமான பரிசுத்தம் இருக்காது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவங்கள செய்ய மாட்டாங்க. உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, வெளியே போனா ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களை விட்டு அந்த பிசாசுகள் நீங்கவே நீங்க. பட் ஆனால் ரொம்ப ஆர்வமாக தானே வர்றாங்க ஒரு மீட்டிங்க்கு. ஆர்வமாக வந்து ஹீலிங் எல்லா மீட்டிங்கும் அவங்க ஆர்வமாக தான் இருப்பாங்க. எல்லா மீட்டிங்லயும் அவங்கள பார்த்தீங்கன்னா ஆர்வமா போய் உட்காருவாங்க. எல்லா மீட்டிங்லயும் பேய் ஆடுவாங்க. சரி சரி சரி. இந்த மீட்டிங் மட்டும் இல்லை, வேற எந்த ஊழியக்கார மீட்டிங் போனாலும் பேய் ஆடுவாங்க. ஸோ சிலர்லாம் உங்களுக்கே தெரியும்ல, இதுல எனி டைம் ஆடுறதா, எனி டைம் ஆடுற கேஸ் நமக்கு அது. அதனால தான் சத்தியத்தை அவங்களுக்கு சொல்றோம். நீ இதை விட்டு வெளியே வரணும்னா என்ன செய்யணும், ஏன் இந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கிற, இதை விட்டு நீ வெளியே வரணும்னா எப்படி வாழணும், இந்த சத்தியத்தை நம்ம சொல்லுவோம். ஆனா சத்தியத்தை கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்ணை மூடிக்கிட்டு 3வது வானத்துல இருப்பாங்க. ஒண்ணு வந்து அவங்க அறியாமையில அந்த கட்டுல இருப்பாங்க. கர்த்தரால விடுதலையாக்க முடியும் என்கிற போதுமான விசுவாசம் இருக்காது. அவர்களுக்குள்ள உண்மையாவே சத்தியம் இருக்காது. சத்தியம் இருக்காது. சத்தியத்துல நடக்கிற ஒரு நபரை பிசாசுகள் டச் பண்ணவே முடியாது. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள லேக் ஆஃப் காட்ஸ் வேர்ட், சத்தியத்துல குறைபாடுகள் அவர்களுக்குள்ள நிறைய இருக்கும். அந்த சத்தியத்துல அவங்க நடக்க மாட்டாங்க. வழி விலகி பிசகி 2 வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அப்படி உள்ள வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜபிக்கிற மாதிரி ஆராதிக்கிற மாதிரி அழற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையாவே அவர்களுக்குள்ள இருக்கிற சில போராட்டங்கள் அது கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ அந்நிய பாஷை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் ரோல், அதாவது ப்ரேயர் அண்ட் அந்நிய பாஷை அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங், அதை பற்றி நிறைய உங்களுடைய செய்தியில் கொடுத்துருந்தீங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்குது, நீங்கள் எப்படி அதை இது பண்ணுவீங்க? ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு உணவே ஃபாஸ்டிங் தான். ஓ அப்படி. அசைக்க முடியாத சில வல்லமைகளை சரி 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 உபவாச ஜபத்தின் மூலமாக அசைக்க முடியும். ஓகே 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 ஓகே. சில அசைக்க முடியாத சில வல்லமைகளும் சில மனிதனுடைய வாழ்க்கையில போராடுது. இந்த எரிகோ கோட்டையை உடைக்கும் போது ஆண்டவர் ஒரே நாள்ல சுத்த சொல்லல, 7 நாட்கள் சுத்த சொன்னார். 7வது நாள் 7 முறை சுத்த சொன்னார். அப்போ சில ஸ்ட்ராங் ஹோல்ட், சில அரண்களை நிர்மூலமாக்க நமக்கு ஒரு பலன் வேணும். அந்த பலன் எங்க இருந்து கிடைக்குதுன்னா ஃபாஸ்டிங்ல இருந்து நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. ரைட் ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் டில் த நியூ டெஸ்டமெண்ட் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் உபவாசித்து ஜெபிக்கிறத பார்க்க முடிகிறது. மோசே 40 நாட்களாக 2 முறை ஜெபித்தார். சில பேர் வந்து 3 முறை ஜெபித்தாருன்னு சொல்றாங்க. பைபிள்ல எவ்வளோ பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் ஃபாஸ்டிங் இருந்து தானியலை பார்க்கிறோம். 85 வயதுல கூட தானியலுக்கு ஒரு டிசிப்ளின் இருந்தது, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு பிறகு அவருடைய சீஷர்களுக்கு உபவாசத்தை குறித்து சொல்லி கொடுக்கிறார். மத்தேயு 17வது அதிகாரத்திலேயும் மார்க் 9வது அதிகாரத்திலேயும் இவ்வகையான பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அல்லாமல் வேற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாதுன்னே சொல்லிட்டார். அப்போ ஜபமும் உபவாசமும் இணையும் போது அந்த இடத்துல ஒரு மகா தேவனுடைய வல்லமை செயல்படுவதை பார்க்க முடியும். சில பிசாசுகளை வந்து தொடவே முடியாது. என்னதான் ஜபம் பண்ணாலும் அது அப்படியே தான் நிக்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கா? அது சேலஞ்சை பண்ணோம், நீ இதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்ல. அப்போ அப்படிப்பட்ட வல்லமைகளுக்கு என்ன செய்யணும்?